அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் இலக்கிய வரலாற்று தகவல்களில் வினாவடை வடிவில் தகவல் களஞ்சியத்தை பார்க்க போகிறோம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருள்களை இணைய வழியிலேயே வீட்டில் இருந்தபடி வாங்கி பயனடையலாம். This videos sponsored by Biomoto. ஏற்கனவே நம்ம பல தலைப்புகள் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1700 வினாக்கள் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியும் உங்களுக்கு இடம்பெறுகிறது. அந்தாதி 100 கட்டளை கலித்துறைகள் அமைந்தது. கோவை 30 பாடல்கள். உலா 394 அடிகள் கொண்டது. கலிவெண்பாவால் ஆனது. பன்னிரு பாட்டியல் 3 இயல்களை கொண்டு 360 பாக்களை கொண்டது. சிற்றிலக்கியம் 96 என முதலில் கூறுவது சிவந்தெழுந்த பல்லவராயின் உலா. ஆணின் 7 பருவங்கள் பாலன், மீலி, மறவோன், திறவோன், காளை, விடலை, முதுமகன் ஆகும். கிடைக்கும் உரைகளுள் காலத்தால் முந்தியதை இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியலுக்கு அமைந்த காரிகை களவியல் காரிகை. இறையனார் அகப்பொருள் விளக்கம் பெயர் மாற்றி களவியற் காரிகை என பதிப்பித்தவர் வையாபுரி பிள்ளை. 5 இலக்கணத்தை முதலில் கூறுவது வீரசோழியம். கல்லாடம் கோவை நூல் அகம் கல்லாடர் இயற்றியது அகநூல். திருமுறை கண்ட சோழன் ராசராசன். தொல்காப்பிய கடலை அளக்கும் படகு நேமிநாதம். முதல் பரணி கலிங்கத்து பரணி. முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் அரச உலா மூவருலா. பாட்டோடைய தலைவன் இல்லாதது அம்பிகாபதி கோவை. போர் பிரபந்தங்களுள் தலையாயது கலிங்கத்து பரணி. பாவில் வெண்பாவும் பிள்ளைத்தமிழில் அம்புலி பருவமும் பிரபந்தங்களுள் பரணியும் பாடுவது மிகவும் கடினம். பாடல் பெறும் பரணி தேடற்கரும் கவி சக்கரவர்த்தி என ஜெயங்கொண்டாரை பாராட்டுபவர் ஒட்டக்கூத்தர் அவர்கள். புறமாகிய பரணியில் அகமமைந்த பகுதி கடைத்திறப்பு. ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்கனின் அவைப்புலவர் ஆவார். ஒட்டக்கூத்தர் செங்குந்தர் மரபு. அவர் ஈட்டி எழுபது. மலரி வரும் கூத்தன் இடம்பெறுவது தண்டி அலங்கார பாட்டு. தக்கையாக பரணி பாடியுள்ளார். கலிங்கத்து பரணி பாடியிருக்கிறார் ஜெயங்கொண்டார் அவர்கள். ஒட்டக்கூத்தரை தான் கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். உலகியல் கடந்த வர்ணனை அமைத்து பாடியதால் கௌடபுலவர் என்று அழைக்கப்படுகிறார். சோழ மன்னனின் காலம் என்னும் விருது பெற்றமையால் காலக்கவி பன்மொழியை எறிந்து பாடியதால் சர்வஞ்ச கவி என்று அழைக்கப்படுகிறார். வாக்கு பலிதம் உடையவர் என்பதால் ஊழுக்கூத்தன் என்று அழைக்கப்படுகிறார். விக்ரம சோழன் மீது கூத்தர் பாடியது அருமை 900. புதுவை காங்கையின் மீது 4000 கோவை பாடியுள்ளார். எதிர்நூல் என்னும் இலக்கணமும் தில்லையுலா என்னும் சிற்றிலக்கியமும் செய்துள்ளார். தக்கையாக பரணி வீரபத்திர பரணி எனவும் படும். சேக்கிழார் இயற்பெயர் ராமதேவன். உலகலாம் என அசரீரி அடியெடுத்து கொடுத்ததால் பெரிய புராணம் இயற்றினார். 2 காண்டம் 13 சருக்கம் 4253 விருத்தங்களை கொண்டது. தமிழ் வேதம் என அழைக்கப்படக்கூடியது. பக்தி சுவை நன்னி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளையால் பாராட்டப்பட்ட நூல். தமிழ் மொழியின் கதியாவர். கதி என்பால் கம்பர், தி என்றால் திருவள்ளுவர் ஆவார். கதி. செல்வ கேசவராய முதலியார் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார். கம்பர் தேரெழுந்தூரில் பிறக்கிறார். ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். 10 இடங்களில் பாராட்டப்பட்டுள்ளார். கம்பர் நாட்டரசன் கோட்டையில் சமாதி அடைகிறார். அவை ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நெல்வெளி, வரப்புயர நீரும் உயரும், சோழநாடு சோறுடைத்து, கற்றது கைமண் அளவு, சித்திரமும் கைப்பழக்கம், இதெல்லாம் அவருடைய சிறப்பான வரிகள்.
பவனிந்தி முனிவர், தனகாபுரம் ஆசிரியர் சண்மதி புலவர், பல்கலை குறிச்சல் பவனிந்தி என்னும் புலவர் பெருமான், சங்கர நமச்சிவாயர் போற்றுகிறார். எந்நூலாரும் நன்னூலார்க்கிணையே என்று சுவாமிநாத தேசிகர் அவர்கள் போற்றுகிறார். தன்மையால் பெயர் பெற்ற நூல் நன்னூல் சிவஞான முனிவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். சிற்றதிகாரம் என்று அழைக்கக்கூடியது இந்த நூல்தான். முதல் உரை மயிலநாதருடையது, 14ஆம் நூற்றாண்டு. சிவஞான முனிவர் உரையே சிவஞான முனிவருடைய உரைதான் சிறந்தது. அது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டம். புகழேந்தி பொன் விளைந்த களத்தூர் ஆவார். சந்திரன் சொர்க்கி அவர்கள் இவரை ஆதரித்திருக்கிறார். 5 இடங்களில் இவரை பற்றி பாராட்டுகிறார். வெண்பா புலவருக்கு புலி, வெண்பாவர் புகழேந்தி என்று அழைக்கப்படுகிறார். பாண்டவருக்கு வியாசர் கூறும் நலோபாக்கியானமே நலவெண்பாவாக இடம்பெற்றிருக்கிறது. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம். பெருமற்றப்புலியூர் நம்பி, தில்லை நம்பி எனவும் அழைக்கப்படுகிறார். இவரது திருவிளையாடல் வேம்பத்தூரார் திருவிளையாடல் எனவும் வழங்கப்படும். பொய்யாமொழி புலவர், தஞ்சைவாணன் கோவை, சந்திரவாணன் நான் கோழியை பாடுவேனே அல்லால் குஞ்சியை பாடேன் என்றவர். தஞ்சைவாணன் கோவை அகப்பொருள் விளக்கத்துக்கு விளக்க இலக்கியமாக விளங்குகிறது. வைகுண்டார் சிவஞான பதம் 40 வரிகள், 12 நூற்பாக்கள் அமைந்தது. பசு பதி பாசம் எம்பும் இலக்கண இயல் இதுவாக இருக்கிறது. சிவஞான முனிவரின் மாபாட்டிய உரை சிறந்தது. மணிப்பிரவாளர் நடை சமண பௌத்தரால் தோன்றியதாகும். தொல்காப்பியத்தில் பௌத்தம் பற்றிய குறிப்பு எதுவும் கிடையாது. பௌத்தர்கள் பயன்படுத்திய மொழி பாலி மொழி தான். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தொண்டாற்றியோர் தர்மபாலர், திருநாகரர். குண்டலகேசி அகலக்கவி என்றும் வழங்கும் சுருண்டு கூந்தலை உடையவள். சமண சமயத்தை கண்டிக்க எழுந்த நூல். ஆசிரியர் நாதகுத்தனார் அவர்கள். குண்டலகேசியின் கதை தேரி கதை, தம்மபதம், அங்குதர நிகாயா ஆகியவற்றில் அறிய கிடைக்கிறது. இவள் சமயவாதத்தில் சாரிபுத்தரிடம் தோற்று பௌத்தம் சாருகிறார். குண்டலகேசியை மந்திரிகுமாரி திரைப்படமாக கலைஞர் அவர்கள் எடுக்கிறார். வீரசோழியம் புத்தமித்திரர் அவர்கள் எழுதியது. எதிர்நூல் எனவும் படும் இந்த நூல் 5 இலக்கணம். சீவக சிந்தாமணி ஐப்பெருங்காப்பியங்களில் முதலில் வைத்து பாடப்படுவது. இதை மனநூல் என்று அழைக்கிறார்கள். திருத்தகதேவர் அவர்கள் இயற்றியிருப்பார். காப்பிய தலைவன் சீவகன் ஆசிரியராலேயே காம திலகன் என்று அழைக்கப்படுகிறார். நாமங்கள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் உடைய 13 இளம்பகங்கள் 3145 செய்யுள்களை கொண்டதாக இருக்கிறது. விருத்தப்பாவில் அமைந்தது இந்த முதல் காப்பியம். அடியார்க்கு நல்லார் இதனை முடிவுருள் தொடர்நிலை செய்யுள் என்று குறிப்பிடுகிறார். தமிழ் இலக்கிய எலியட் ஒடிசி என புகழ்கிறார் நம்ம ஜி. போப் அவர்கள். விளையாபதியை பொறுத்த வரைக்கும் முழுவதும் கிடைக்கல. 72 பாடல் தான் கிடைச்சிருக்கு. வைசிய புராணம் 35வது சருக்கத்தில் விளையாபதி கதை வருகிறது. உதாரண உதயனகுமார காவியம். வட்ச நாட்டு அரசன் உதயணன் கதை கூறுவது. 6 காண்டங்கள் 369 விருத்தங்களை கொண்டது. கந்தியார் சமணப்பெண் துறவி இதை செய்திருக்கிறார். காவிய இயல்போ நடை நலமோ இம்மியளவும் இல்லாத ஒன்று இந்த உதயனகுமார காவியமாகும். நாககுமார காவியம் 5 சருக்கும் 170 விருத்தங்களை கொண்டது. நாக பஞ்சமையின் கதை கூறுகிறது. 519 பெண்களை மணக்கிறார் தலைவன். காவிய அமைதியோ கவிநயமோ சிறிதுமில்லாத சொத்தை நூலாக இந்த நாககுமார காவியம் இடம்பெறுகிறது. யசோதர காவியம் 5 சருக்கம் 320 பாக்கள். உயிர்கொலை தீது என உணர்த்த வந்த காவியம் இந்த யசோதர காவியம். இசை காமத்தை தூண்டும் என்கிறது இந்த யசோதர காவியம். சூளாமணி தோலாமொழி தேவர் வர்த்தமானர் என்று அழைக்கப்படுகிறார். சூளாமணி என்ற பெயரும் இதற்கு உண்டு. 12 சருக்கும் 2131 விருத்தங்களை கொண்டது. ஆறுகத மாபுராணத்தை தழுவியது. சிந்தாமணியை விட இனிமையான காவியமாக இடம்பெறுகிறது. விருத்தத்தை கையாள்வதில் சில இடங்களில் தேவரையும் மிஞ்சி விடுகிறார். சிரவண பிலகோலா கல்வெட்டில் இந்நூல் பற்றி குறிப்பு இருக்கிறது. பெருங்காப்பிய பண்பு மிக்க பணுவலாக இருக்கிறது.
திவிட்டன் சுயம்பிரம்பையை மணந்த கதையையும் அவன் தம்பி விசயன் வரலாறும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. These videos sponsored by பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இணைய விலையிலேயே வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். These videos sponsored by பைமோட்டோ மொபைல் ஆப். நன்றி, வணக்கம்.